சில பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கும். சார் எங்க போய் நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த குழந்தை பாக்கியம்ங்கிறது நல்லபடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, திருக்கருக்காவூர் பக்கத்துல ஒரு ஸ்தலம் இருக்கு. என்ன அப்படின்னா கர்ப்பரக்ஷாம்பிகா. அந்த அம்மன் வந்து திருக்கருக்காவூர் கர்ப்பரக்ஷாம்பிகான்னு, அந்த அம்மனோட பேரே கர்ப்பரக்ஷாம்பிகா. அதாவது கர்ப்பத்தை காக்கக்கூடிய தாய்ங்கிறவள் வந்து அந்த கர்ப்பரக்ஷாம்பிகா அம்மன் தான். ஓகேங்களா? அப்போ அந்த கர்ப்பரக்ஷாம்பிகா அம்மனை வந்து நம்ம வந்து போய் தரிசனம் பண்ணிட்டு வரதோட இல்லாம, முடிஞ்சதுன்னா அங்க ஒரு நாள் தங்கி இருந்து அந்த அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வரணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிரசவ காலகட்டத்துல 7வது மாசம் பொண்ணுக்கு வளகாப்பு முடிஞ்செடுத்து இன்னும் டெலிவரிக்கு 2 மாசம் தான் இருக்கு. அந்த மாதிரி காலகட்டத்துல நம்ம வந்து மணி ஆர்டர்ல அந்த கோவிலுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச பணம் பாத்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய் இல்ல 500 ரூபாய், சக்தி இருந்ததுன்னா 1000 ரூபாய், எவ்வளவு முடியுதோ அந்த கோவிலுக்கு நம்ம அனுப்பிச்சுட்டு, அந்த கோவில்ல வந்து நெய் பிரசாதம், அந்த நெய் எண்ணெய் அந்த பிரசாதத்தை எங்களுக்கு கொஞ்சம் அனுப்பிச்சு வைங்கோ, எங்க பொண்ணுக்கு எங்க மருமகளுக்கு வந்து இந்த மாதிரி இந்த டேட்ல வந்து குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து மென்ஷன் பண்ணினோம் அப்படின்னா, அவங்க கோவில்ல அம்மனுக்கு அபிஷேகம் செய்த அந்த நெய், அது தவிர அம்மன் முன்னாடி அந்த பிரகாரத்துல தரையில வந்து எண்ணெயை தடவிவாங்க. அந்த மாதிரி ஒரு சாங்கியம் ஒண்ணு உண்டு. அப்ப அந்த எண்ணெய் பிரசாதம், அந்த நெய் பிரசாதத்தை வந்து கொரியர்ல வந்து நமக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க அந்த கோயில்ல இருந்து. அதை வாங்கி அந்த கர்ப்பிணி பெண்கள் அந்த காலகட்டத்துல அந்த எண்ணெயை வயிற்றுல தடவிட்டு வந்தாங்க அப்படின்னா, பிரசவம்ங்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். அதை தவிர கர்ப்பரக்ஷாம்பிகாவோட ஸ்லோகம் இருக்கு, அது கடையில எல்லாருக்கும் அந்த புக்கு கிடைக்கும். அந்த கர்ப்பரக்ஷாம்பிகா ஸ்லோகத்தை வந்து இந்த வந்து என்ன சொல்லுவாங்க, குழந்தை கருவுற்ற காலத்துல இருந்து அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு வராங்க அப்படின்னா, பிரசவம்ங்கிறது எந்த ஒரு தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கும்.